ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்க பன்முகத்தன்மையின் அறிவும் இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த பாடத்தில் ரொம்பவே சின்ன பாடம் தான். வாங்க பார்க்கலாம். இதில் முக்கியமானதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும் இந்த படம். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்களை, பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை எனப்படும். பன்முகத்தன்மைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஏன்னா நம்ம இந்தியா பல்வேறு இனங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் பல்வேறு நில அமைப்புகள் இருக்கும், வாழ்வியல் முறைகள் இருக்கும், சமூக முறைகள் மாறி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் சமய பண்பாடுகளும் மாறி இருக்கும், பல்வேறு மொழிகள் இருக்குது. இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் எப்படி பன்முகத்தன்மை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலையில் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு. அதாவது ஒரு கண்டம்னு குறிப்பிடணும்னா அதுக்கு நம்ம மலைகள் இருக்கணும், பீடபூமிகள் இருக்கணும், சமவெளி, ஆறு, கடல்கள்லாம் இருக்கணும். இது எல்லாத்தையுமே இந்தியா பெற்றிருப்பதால இந்தியாவை துணை கண்டம்னு அழைக்கிறோம். இப்போ இந்தியாவை எதற்காக துணை கண்டம் அழைக்கணும்னு கேட்டாங்கன்னா இதான் காரணம். ஏன்னா இந்தியாவிலையும் பல்வேறு மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, ஆறுகள், பள்ளத்தாக்குகள், இது மாதிரி அனைத்து காலநிலையில் இருப்பதனால இந்தியாவை துணை கண்டம்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்ப்போம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், நில அமைப்புகள் எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இதில் பாருங்க, மேகலாவியாவில் உள்ள மவுண்ட் ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். மேகாலயாவில் இருக்க மவுண்ட் ராம் தான் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் தான் குறைவான மழை பொழியும் பகுதி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து சமூக பன்முகத்தன்மைனா என்னன்னு பார்ப்போம். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். ஒரு சமூகம்னா ஒரு பொது நலத்திற்காக, சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்காக மக்கள் எல்லாம் இணைந்து வாழ்கிற இடம் தான் சமூகம். சமூகத்தில் எப்படி பிரிக்கலாம்னா குடும்பம் அப்படின்றது ஒரு அழகு. அதாவது சமூகத்தின் அடிப்படை அழகு தான் குடும்பம். குடும்பம் என்பது இரு வகைப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம். மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஏன்னா இந்தியாவில் பல்வேறு மதம் இருக்குது. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பௌத்தம், சீக்கியம், இந்த மாதிரி பல்வேறு மதங்கள் இருக்குது. எந்த ஒரு மதத்தையும் இந்திய அரசு அங்கீகரிக்காததுனால தான் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. மொழிசார் பன்முகத்தன்மை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இதில் முக்கியமான ஒரு 4 பிரிவு இருக்கும், அதாவது 4 மொழி குடும்பம். இதை பார்த்திங்கன்னா இந்தோ ஆரியன் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், ஜீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கியமான மொழி குடும்பம். அதாவது இந்தோ ஆரியன் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கியமான மொழி குடும்பமாகும். தமிழ் மொழி தான் பழமையான திராவிட மொழின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளின் கணக்கு பார்த்தோம்னா, இது 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கின்படி பார்த்தோம்னா, இந்தி மொழி பேசுகிறவங்க 43.63% இருக்காங்க. வங்காள மொழி பேசுகிறவங்க 8.3% பேர் இருக்காங்க. தெலுங்கு மொழி பேசுகிறவங்க 6.93% பேர் இருக்காங்க. மராத்தி 7.9% இருக்காங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா 5.89% இருக்காங்க. இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியும் தமிழும் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது மொழி மொழிகளை பற்றி சொல்லுது. 8வது அட்டவணை அது 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு.
தற்போது 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுருக்கு. இது வந்து பழைய டேட்டா, புது டேட்டா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி மாறக்கூடிய டேட்டா தான். அதாவது 2004ல் தமிழ் மொழியும், 2005ல் சமஸ்கிருதமும், 2008ல் தெலுங்கு மற்றும் கன்னடமும், 2013ல் மலையாளமும், 2016ஆம் ஆண்டு கடைசியாக ஒரியாவும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான டேட்டா. பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்கவழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பண்பாட்டோட பன்முகத்தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான கோயில்கள், தேவாலயம் இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்க. இது வந்து பழைய டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்கும். இதை நம்ம பார்த்துக்கணும். 9 இல்லை 8 தான் இருக்கும். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டுள்ளன. எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 60% நம்ம சொல்லணும். இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் இது ஒரு முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி, கர்நாடகா, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை. பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த நடனங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பொதுவாக கதக் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அசாமில் சத்ரியா, மணிப்பூரில் மணிப்புரி, கர்நாடகாவில் யக்ஷகானம், ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி. இது ஒரு பொறுத்துக்க மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நடனங்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் முந்தைய ஆண்டு வினாக்களில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மாநிலங்கள் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க, புகழ்பெற்ற நடனங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம் 2 ஆட்டம் தான். இது கேரளா பற்றி முந்தைய ஆண்டு வினாவில் கேட்டாங்க குரூப் 2ல். பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத்தில் கார்பா தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிஹி. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் வேறுபட்டுள்ளோம், ஒன்றுபட்டுள்ளோம். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை நாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இந்தியா என்ற அந்த நாட்டுப்பற்றுக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு நாடு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற அவரோட புத்தகத்தில் சொல்லியிருப்பார். வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இந்தியா விளங்குகிறது. நமது சுதந்திர இந்தியா முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் சொல்லியிருக்காரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்கிறோம். இந்தியாவில் 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என வரலாற்றாசிரியர் வி. எஸ். ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இனங்களின் அருங்காட்சியம் யார் சொல்லியிருக்காங்க கேட்டாங்கன்னா வி. எஸ். ஸ்மித் அவர்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முக்கியமான கொஸ்டின் பார்த்தாச்சு. இவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டினு. அடுத்து புக் பை கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.